தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கல்வியாண்டு 2026-2027 நம் பள்ளியில் கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்புக்கு மாணவர்களை எவ்வாறு உயர்த்துவது, அதாவது ப்ரமோஷன் எவ்வாறு கொடுப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதளம் உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நம் பள்ளியுடைய 11 இலக்க யூடிஎஸ்என்னை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய எமிஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுட்டு லாகின் கொடுங்க. மேலே வலது மூலையில் 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. நண்பர்களே, நம் பள்ளி மாணவர்களுக்கு கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு மாணவர்களை உயர்த்துவதற்கு முன்பு நம் பள்ளியில் எந்த வகுப்பு இறுதி வகுப்போ அந்த இறுதி வகுப்பில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து பொதுத்தளம் என்று சொல்லக்கூடிய காமன் போலுக்கு அனுப்பிவிட்டோமா என்பதை உறுதி செய்த பின்பு நாம் ப்ரமோஷன் பணியை தொடங்க வேண்டும். இப்போ அதை எவ்வாறு உறுதி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு ஸ்டூடெண்ட் என்பதை தேர்வு செய்யுங்க. இதில் ஸ்டூடெண்ட் சம்மரி அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. இப்போ எங்களுடைய பள்ளியில் 5ஆம் வகுப்பு தான் இறுதி வகுப்பு. இதில் கிளாஸ் அதில் 5ஆம் வகுப்பு. இறுதியாக பார்த்திங்கன்னா இப்போ அனைவருக்குமே எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து அவர்களை காமன் போலுக்கு அனுப்பிவிட்டதுனால 0-0 அப்படின்னு காட்டப்படுது. பாய்ஸ்க்கு 0, கேர்ள்ஸ்க்கு 0, மொத்தம் 0 அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இவ்வாறு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் பள்ளியில் கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு மாணவர்களை உயர்த்த முடியும், அதாவது ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம் பள்ளியில் இறுதி வகுப்பில் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற இடத்துல ஏதேனும் உங்களுக்கு எண்கள் காட்டப்பட்டுச்சுன்னா இன்னும் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து பொதுத்தளத்திற்கு அனுப்பவில்லை அப்படின்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் இறுதி வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து காமன் போலுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பிய பின்பு தான் மீண்டும் இதே இந்த ஸ்டூடெண்ட் சம்மரியில் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் இறுதி வகுப்பில் பாய்ஸ் கேர்ள்ஸ் அனைவருக்குமே 0 அப்படின்னு காட்டப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு மாணவர்களை உயர்த்த முடியும் என்பதை மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, அடுத்து மிக முக்கியமாக மற்றொன்றை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்க வேண்டும். அதாவது கீழ்நிலை வகுப்பானது 4ஆம் வகுப்பு, அதற்கு மேலுள்ள வகுப்பானது 5ஆம் வகுப்பு. இப்போ 4ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரிவுகள் செக்ஷன்ஸ் மீடியம், இதுவும் 5ஆம் வகுப்பில் உள்ள பிரிவுகள் மீடியம் செக்ஷன்ஸ், இது எல்லாமே சமமாக இருக்கணும். அதாவது இப்போ உதாரணத்தை எங்களுடைய பள்ளியில் 4ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்றது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பிரிவுகள் இருக்குது. இப்போ 5ஆம் வகுப்புலேயும் ஏபி அப்படின்றது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பிரிவுகள் இருக்குது. அதனால் ரெண்டுமே சமமாக இருக்குது. இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாணவர்களை ப்ரொமோட் பண்ண முடியும். கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு மாணவர்களை ப்ரொமோட் பண்ண முடியும். இதில் சமமாக இல்லைன்னா நீங்கள் புதிதாக உருவாக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் புதிதாக பிரிவுகளை உருவாக்க வேண்டும். சரி, பிரிவுகளை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா பிரிவுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். கீழ்நிலை வகுப்பிற்கும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகள் சமமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ப்ரொமோஷன் பணியை தொடங்க முடியும். இப்போ 4ஆம் வகுப்பில் எங்களோட பள்ளியில் ஏபி 2 பிரிவு இருக்குது, 5ஆம் வகுப்புலையும் ஏபி அப்படின்னு 2 பிரிவு இருக்குது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருக்குது. அதனால் நான் மாணவர்களை கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலைக்கு நான் உயர்த்துறேன். அதை எவ்வாறு உயர்த்துவது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்துங்க. இதில் ஸ்டூடெண்ட் என்பதை அழுத்துங்க. இதில் இரண்டாவதாக ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 3 புள்ளியை அழுத்திட்டு டெஸ்க்டாப் சைட் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். அதாவது நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ உங்களுடைய பள்ளியில் இறுதி வகுப்பு என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ எங்களுடைய பள்ளியில் தொடக்கப்பள்ளி, அதனால் இறுதி வகுப்பு 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மாற்றுச்சான்றிதழ் கொடுத்து காமன் போல் என்று சொல்லக்கூடிய பொதுத்தளத்துக்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம். அதனால் அதற்கு அடுத்த வகுப்பு 4ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களை 5ஆம் வகுப்புக்கு நம்ம உயர்த்த வேண்டும், ப்ரொமோட்டர் கொடுக்கணும். இப்போ அதற்கு ஃப்ரம் அப்படின்ற இடத்துல
இப்போ நான் 4ஆம் வகுப்பை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதே போல் இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஒரே நேரத்தில் அனைத்து செக்ஷனையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. இப்போ நான் ஏ அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த மாணவருடைய பெயர் மற்றும் எம்எஸ்ஐடி உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மீடியம் தமிழ். இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து ஏ செக்ஷன் வந்து தமிழ் மீடியம். அடுத்தது குரூப் அப்படின்னு இருக்கும், அது வந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கு உரியது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 2 எந்த வகுப்புக்கு அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். இப்போ 5ஆம் வகுப்புக்கு கொடுக்கணும், அதனால் 5ஆம் வகுப்பு அது மட்டும்தான் காட்டப்படும், அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்தது செக்ஷன். இப்போ 4ஆம் வகுப்பில் நம்ம ஏ செக்ஷனை தேர்ந்தெடுத்ததுனால இங்கேயும் கண்டிப்பாக நம்ம ஏ செக்ஷனை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ மீடியம் தமிழ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த மாணவரை நம்ம வந்து தேர்வு செய்யணும். இங்கே ஒரு சின்ன கட்டம் இருக்கும், அதை இது போல் அழுத்தினீங்கன்னா தேர்வாகிவிடும். பின்பு இங்கே பச்சை வண்ணத்தில் ப்ரொமோட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஆர் யூ ஷுர் டு வாண்ட் டு ப்ரொமோட் 1 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் 4th A to 5th A அப்படின்னு கேட்குது. எஸ் அப்படின்றத கொடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்களை 5ஆம் வகுப்பு ஏ பிரிவுக்கு நம்ம ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம். இப்போ அதை சரிபார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்திட்டு மறுபடியும் ஸ்டூடெண்ட் அப்படின்றத அழுத்துங்க. இதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் 2வதாக ஸ்டூடெண்ட் சம்மரி அப்படின்ட்டு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா இது போல் உங்களுக்கு காட்டப்படும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு ஏ பிரிவு, அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாணவர் உங்களுக்கு, இப்போ அந்த மாணவர் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து பையனாக இருக்கான், அதனால் 1 பாய்ஸில் வந்து 1, இப்போ டோட்டல் வந்து 1. அப்போனா அந்த மாணவர் வந்து 4ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வந்துட்டார். அதே போல் 4ஆம் வகுப்பு ஏ பிரிவில் பார்த்திங்கன்னா 00 அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ சரியாக நம்ம வந்து ப்ரொமோட் கொடுத்துட்டோம். இது போல் நீங்கள் வந்து உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து மறுபடியும் பி செக்ஷன் மாணவர்களை நம்ம வந்து உயர்த்தணும். 4ஆம் வகுப்பு பி செக்ஷன்லேருந்து 5ஆம் வகுப்பு பி செக்ஷனுக்கு நம்ம உயர்த்தணும். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்றத அழுத்திட்டு ப்ரொமோஷன், இதில் ஃப்ரம், இப்போ 4ஆம் வகுப்பு செக்ஷன் பி கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் இங்கிலீஷ். இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து பி செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம், அதான் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது. இப்போ அவங்கள வந்து எந்த வகுப்புக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணணும், 5ஆம் வகுப்பு ப்ரொமோட் பண்ணணும். இப்போ 5 அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். செக்ஷன் பி செக்ஷன். இப்போ கீழே இங்கே மாணவர்கள் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களாக நம்ம தேர்வு செய்யாமல் ஒரேடியாக அனைத்து மாணவர்களையும் நம்ம தேர்வு செய்வதற்கு இப்போ சீரியல் நம்பருக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு கட்டம் இருக்கும், அந்த கட்டத்தை அழுத்தினீங்க அப்படின்னா இதுபோல் அனைத்து மாணவர்களும் தேர்வாகி விடுவார்கள். பின்பு கீழே ப்ரொமோட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படுது, எஸ்ன்னு கொடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 4ஆம் வகுப்பு பி செக்ஷன்லேருந்து 5ஆம் வகுப்பு பி செக்ஷனுக்கு மாணவர்களை நாம் ப்ரொமோட் கொடுத்துட்டோம். இப்போ அதை உறுதி செய்வதற்கு இப்போ என்ன பண்ணால் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 கோடுகளை அழுத்திட்டு மறுபடியும் ஸ்டூடெண்ட், அதில் ஸ்டூடெண்ட் சம்மரி. இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் வகுப்பில் ஏபி 2லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 அப்படின்னு காட்டப்படுது 2 செக்ஷன்லேயும். இப்போ 5ஆம் வகுப்பில் ஏபி 2 செக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு மாணவர்கள் காட்டப்படுறாங்க. இப்போ 4ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புக்கு மாணவர்களை உயர்த்திட்டோம். அதுக்கு அடுத்தது 3ஆம் வகுப்புலேருந்து 4ஆம் வகுப்புக்கு மாணவர்களை நம்ம உயர்த்தணும். அதற்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய பள்ளியில் 3ஆம் வகுப்பில் பி பிரிவு இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் 4ஆம் வகுப்பில் ஏபி 2 பிரிவும் ஏற்கனவே இருந்தது. ஏ பிரிவு வந்து தமிழ் மீடியம், பி பிரிவு வந்து இங்கிலீஷ் மீடியம். இப்போ அதனால் நீங்கள் வந்து ஏ பிரிவை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தற்போது ஏ பிரிவை நீங்கள் டெலீட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இப்போ ஜூன் மாதம் வந்து உங்களுடைய பள்ளியில் வந்து 4ஆம் வகுப்பில் ஏதாவது மாணவர்கள் வந்து தமிழ் மீடியத்தில் சேரலாம். அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக தமிழ் மீடியத்தில் அந்த மாணவர்களை சேர்த்துக்கொள்ளலாம். அதனால் தற்போது நீங்கள் அந்த ஏ பிரிவை வந்து டெலீட் பண்ண வேணாம்.
பிறகு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், அதாவது ஜூலை, ஆகஸ்ட் இது போல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போதைக்கு இந்த ஏ பிரிவை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதற்கு மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்துங்க. இதில் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்றதில் கிளாஸ் அண்டு செக்ஷன் குரூப்பிங் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே காட்டப்படும், அதாவது ஸ்டாண்டர்ட், செக்ஷன், ஸ்ட்ரென்த்து, குரூப்பு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கிளாஸ் டீச்சர் இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இதில் இறுதியாக பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் எந்த வகுப்புக்கான பிரிவை நீக்கணுமோ அந்த வகுப்புக்கான பிரிவுக்கு நேராக இறுதியாக பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் உங்களுக்கு டெலீட் குறியீடு இருக்கும். அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா அந்த வகுப்பை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் தற்போது நீங்கள் டெலீட் பண்ண வேணாம். நீங்கள் ஜூன், ஜூலை இது போல் நீங்கள் வந்து பார்த்துட்டு மாணவர்கள் சேரலைன்னா அந்த வகுப்புக்கான பிரிவை நீங்கள் டெலீட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 3ஆம் வகுப்பு மாணவர்களை 4ஆம் வகுப்புக்கு நம்ம ப்ரமோட் கொடுக்கணும். அதற்கு ஃப்ரம் அப்படின்ற இடத்துல 3ஆம் வகுப்பை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து செக்ஷன் அப்படின்ற இடத்துல பி என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அதை அழுத்துறேன். இப்போ மீடியம் இங்கிலீஷ், அதுக்கு அடுத்தது 2 எந்த வகுப்புக்கு மாற்றணும், 4ஆம் வகுப்பு, அது மட்டும்தான் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கு அடுத்தது செக்ஷன். இப்போ 4ஆம் வகுப்பில் 2 செக்ஷன் இருக்குது. இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் அதை தேர்வு செய்யணும். அதற்கு பி செக்ஷன். இப்போ எங்களுடைய பள்ளியில் பி செக்ஷன் என்பது இங்கிலீஷ் மீடியம். இப்போ இங்கே மீடியம் இங்கிலீஷ் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ மாணவர்களை தேர்வு செய்யணும். இப்போ மாணவர்களை தேர்வு செஞ்சுட்டேன். அடுத்து ப்ரொமோட், எஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இதே போல் ஒவ்வொரு வகுப்பாக நம்ம ப்ரொமோட் கொடுக்க வேண்டும். இப்போ அடுத்து இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு வகுப்புக்கும் நீங்கள் ப்ரொமோட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உறுதி செய்யணும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 கோடுகளை அழுத்திட்டு ஸ்டூடெண்ட் சம்மரி தேர்வு செஞ்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவர்கள் அங்கே வந்து 0 அப்படின்னு இருக்குது. இப்போ 4ஆம் வகுப்பில் பி பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொமோட் கொடுத்ததுனால இங்கே பாய்ஸ், கேர்ள்ஸ் இது ரெண்டும் உங்களுக்கு காமிக்கப்படுது, டோட்டல் காமிக்கப்படுது. இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்புக்கு மாணவர்களை நம்ம வந்து ப்ரொமோட் கொடுக்கணும். இப்போ எங்களுடைய பள்ளியில் 2ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. ஆனால் 3ஆம் வகுப்பில் வந்து பி அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது. இப்போ புதிதாக நான் ஒரு பிரிவை நம்ம ஏற்படுத்தணும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்திட்டு இதில் ஸ்கூல் என்பதை தேர்வு செய்யுங்க. அதில் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்றதில் கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. இங்கே வந்து ப்ளஸ் ஆட் அப்படின்ற ஒரு நீல வண்ண பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் இப்போ எந்த வகுப்புக்கு நீங்கள் புதிதாக ஒரு பிரிவை ஏற்படுத்தணுமோ அந்த வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இடத்துல 3ஆம் வகுப்பு. அடுத்து செக்ஷன் ஏ. அடுத்து மீடியம் தமிழ் மீடியம். அடுத்து கிளாஸ் டீச்சர். இப்போ கிளாஸ் டீச்சரை தேர்வு செஞ்சுட்டேன். இப்போ இந்த 4 பகுதிகளையும் நம்ம தேர்வு செஞ்சதுக்கப்புறம் சேவ் என்பதை அழுத்துங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பில் ஏ பிரிவு உங்களுக்கு சிவப்பு வண்ணத்தில் காட்டப்படும். மீடியம் தமிழ். இப்போ அந்த வகுப்பு ஆசிரியருடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ தவறாக எதுவும் நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே கூடிய சிவப்பு வண்ணத்தில் டெலீட் குறியீடு இருக்கும், அதை அழுத்திங்கன்னா அந்த வகுப்புக்கான பிரிவு வந்து டெலீட் ஆகிடும். நீங்கள் புதிதாக சரியான பிரிவை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது போல் உங்களுக்கு ஒரு வகுப்பில் ஒரு பிரிவை நீங்கள் புதிதாக உருவாக்கணுன்னா இது போல் உருவாக்கி கொள்ளுங்கள். இப்போ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கீழ்நிலை வகுப்பும் மேல்நிலை வகுப்பு அதற்கான பிரிவுகள் ரெண்டும் சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் ப்ரொமோட் அதை கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து 2ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. அதே போல் 3ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்னு 2 பிரிவு இருக்குது.
இப்போ ஏன்ற பிரிவு இல்லை, அதனால் நான் உருவாக்கிக்கிட்டேன். இப்போ 2 வகுப்புலேயும் ஏபி அப்படின்ற 2 பிரிவு சரியாக இருக்குது. இப்போ இனிமேல் நம்ம வந்து ப்ரொமோஷன் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃப்ரம் அப்படின்ற இடத்துல 2ஆம் வகுப்பை தேர்வு செய்து கொள்கின்றேன். செக்ஷன் ஏ கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். அடுத்து 2 எந்த வகுப்புக்கு நம்ம மாற்றணும்? 3ஆம் வகுப்பு. செக்ஷன் ஏ. அடுத்து மாணவரை தேர்வு செய்யணும். ப்ரொமோட் கொடுங்க, எஸ் கொடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்து இந்த 3ஆம் வகுப்புலேயே நம்ம பி பிரிவை கொடுக்கணும். இப்போ அதற்கு 2ஆம் வகுப்பில் ஃப்ரம் எங்கேருந்து நம்ம உயர்த்தணும்னா 2ஆம் வகுப்பில் செக்ஷன் வந்து பி கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எந்த வகுப்புக்கு மாற்றணும்? 2. இப்போ 3ஆம் வகுப்பு, அதில் செக்ஷன் பி. இப்போ ஸ்டூடெண்ட்டை தேர்வு செய்யணும். அனைத்து மாணவர்களையும் நம்ம தேர்வு செஞ்சாச்சு. ப்ரொமோட். அடுத்து எஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ 2ஆம் வகுப்பு மாணவர்களை 3ஆம் வகுப்பு 2 பிரிவும் நம்ம மாற்றிட்டோம். அதை உறுதி செய்வதற்கு ஸ்டூடெண்ட் சம்மரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பில் 0 அப்படின்னு காட்டப்படுது 2 வகுப்புக்கும். 3ஆம் வகுப்பில் 2 பிரிவுகள்லையும் மாணவர்கள் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது. சரி, இப்போ அடுத்து ஒன்றாம் வகுப்பு மாணவர்களை 2ஆம் வகுப்புக்கு நம்ம உயர்த்தணும். இப்போ ஃப்ரம் அப்படின்றதில் 1 முதல் வகுப்பு. அடுத்த செக்ஷன் இப்போ ஏ செக்ஷன் கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். அடுத்தது 2ல் 2ஆம் வகுப்பு செக்ஷனில் ஏ செக்ஷன். மாணவரை தேர்ந்தெடுக்கிறேன், ப்ரொமோட் கொடுக்குறேன், எஸ். ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்தது அதே 1ஆம் வகுப்பில் பி செக்ஷனை நம்ம தேர்வு செய்யணும். அடுத்தது 2 அட்ரஸ் எந்த வகுப்புக்கு மாற்றணும்? 2ஆம் வகுப்புக்கு. பி செக்ஷனை தேர்வு செய்கிறோம், ப்ரொமோட் கொடுக்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அனைத்து வகுப்புக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இதை உறுதி செய்யணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சம்மரி. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்பில் 0 அப்படின்னு காட்டப்படுது. மற்ற வகுப்புகள் அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா வகுப்பு காலம் பிரிவுகள்லையுமே மாணவர்கள் உங்களுக்கு சரியாக காட்டப்படுது. இதுபோல் ஒவ்வொரு வகுப்புக்குமே நீங்கள் ப்ரொமோட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் சம்மரியில் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள், சரியாக ப்ரொமோட் ஆகியிருக்காங்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த காணொளியில் 1ஆம் வகுப்பில் மாணவர்களை எமிஸ் வழியாக நம் பள்ளியில் எவ்வாறு சேர்ப்பது, அவர்களுக்கு எமிஸ் அடையாள எண் எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.